நீ சாதாரண ஆள் இல்ல தம்பி, வீரன் தான், பெரிய வீரன் தான். வைத்தியரே, என் புள்ள மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்படுறான். என் புள்ளைய எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. அந்த மருந்தை எப்படி தயாரிக்கிறதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஏதாவது பண்ணி என் புள்ளைய காப்பாத்துங்க. மருந்து இம்புட்டு தான் இருந்துச்சா? ஆமாங்க ஐயா, இவ்வளவுதான் இருந்துச்சு. ஓ, அந்த வண்டு கடிச்சவங்க இங்க எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர். ஆனா இந்த மருந்தை வச்சு 3 பேரை மட்டும் தான் காப்பாத்த முடியும். வாட் 3 பேர் தான் காப்பாத்த முடியுமா? வயசுல யாரு மூத்தவங்களோ அவங்கதான் அடுத்த 2 பேரு. சித்ரா, நீங்க மருந்து சாப்பிடுங்க மதனி. 1000 தான் இருந்தாலும் உங்க மகன் தான் மருந்து கொண்டு வந்தா, அதனால நீங்க மருந்து சாப்பிடுங்க. அதுக்கடுத்து வயசுல மூத்தவன்னு பார்த்தா அது நான் தான். அதனால மருந்தை எனக்கு கொடுக்க சொல்லுங்க மதனி. உங்களுக்கு கொடுத்துட்டு நானும் தவிர என்ன பண்றது? சாக சொல்றீங்களா? நீங்களாம் வயசுல சின்ன பசங்கடி தாங்குவீங்க, நாங்கெல்லாம் பெரியவங்க. நாங்கெல்லாம் தாங்குவோமானே தெரியாது. அதனால நாங்க 2 பேரும் மருந்து சாப்பிட்டுக்கிறோம்டி. உனக்கு உன் மகன் மேல பாசம் இருக்கா இல்லையா? என் பொண்ணுக்கு கொடுங்கன்னு சொல்லாம மருந்து எனக்கு கொடுங்கன்னு கேக்குற. நீயாவது வாழ்ந்து முடிச்சிட்ட, நான் இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. எனக்கு என்ன கல்யாணம் கூட ஆகுது. அவங்களுக்கு ஏற்கனவே மருந்து கொடுத்தாச்சுமா. ஐயாக்கு எப்படி குணமாச்சுன்னு பாத்தீங்கல்ல? அந்த மாதிரி இன்னும் நமக்கு மாத்து மருந்து கிடைச்சா மட்டும் தான் காப்பாத்த முடியும். எங்க மருந்தை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. இப்ப என்ன பண்றது சொல்லுங்க டாக்டர். என்னடி இத்தனை வருஷமா நமக்கு இடைஞ்சலா இருந்த 2 பேரும் ஒரே அடியா போக போறாங்க. ஆமாண்டி, அந்த கண்கொள்ளா காட்சியை பாக்குறதுக்கு தான் நானும் காத்துக்கிட்டே இருக்கேன். பாபா கவுண்ட் ஸ்டார்ட்ஸ் மாதிரி சாவித்திரி அத்தைக்கும் தாமரைக்கும் கவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் 5 நிமிஷம் தான். 2 பேரும் கைலாசம் தான். தமிழ் செல்விய வண்டு கடிச்சு செத்து போயிட்டா போல இருக்குமா. சேது அவ பணத்தை தூக்கிட்டு வந்திருக்கான் பாரு.